ஹாய், வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு புதுசான டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டான ஒரு டிஷ் செய்ய போகிறோம். என்னன்னு எல்லோரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? நம்ம ரிவீல் பண்ணிடலாமா என்ன செய்ய போகிறோன்னு? இன்றைக்கி எங்கள் அம்மா ஒரு டிஃப்ரெண்ட்டான க்ரீன் மட்டன் பிரியாணி செய்ய போகிறாங்க. எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: மல்லித்தலை, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, தக்காளி. நான் 150 கிராம் அரிசி எடுத்திருக்கேன், 100 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்தாற்போல் நான் பொருட்கள் வச்சுருக்கேன். மெயினாக மல்லித்தலை தான், புதினா சேர்க்கல, வெறும் மல்லித்தலையை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரியாணிக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். மல்லித்தலை, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு அரைச்சிட்டு வந்துக்கலாம். நெய் கொஞ்சம், ஆயில் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, பிரியாணி இலையில பாதி வெங்காயம் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. மட்டனை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பிரியாணி தாளிச்சுக்கலாம் வாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்ச இஞ்சி, பூண்டு, மல்லித்தலை இது எல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 1.5 தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம். புதினா சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக மல்லித்தலை. நல்லா வதங்கிடுச்சு. 1/4 ஸ்பூன் கறி மசால் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் எதுவும் சேர்க்கல, பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் கறி மசாலா மட்டும் சேர்த்து வதக்கிக்கலாம். மட்டனையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்துக்கலாம். கலந்து விட்டாச்சு. அரிசி சேர்த்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மட்டன் வேக வச்ச தண்ணி 1 டம்ளர் இருக்கு, அதோட கலந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு காரம் பத்தலைன்னா தனி மிளகாத்தூள் கூட கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. நான் இன்னைக்கு 150 அரிசியை வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். இது பிரியாணி அரிசி. நான் கொஞ்சம் அளவில் பண்ணியிருக்கனால மசாலா கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த நான் எடுத்த அரிசிக்கு அளவு போதுமா, கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஸ்டீம் அடங்கிடுச்சு. பிரியாணி திறந்து பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக க்ரீன் மட்டன் பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். தேங்க்யூ.